தமிழ்நாடு முழுவதும் மகளிர் உரிமை தொகையை 5 மாதத்திற்கு வழங்கிய முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொதுமக்களுக்கு பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் இனிப்புகளை வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் மகளிருக்கான உரிமை தொகை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கு 3000 மற்றும் கோடைக்கால ஊக்கத்தொகை 2000 அறிவித்தும் அத்தொகையை மகளிர் கணக்கு வங்கியில் செலுத்தியதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் நகர பகுதிகளில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மகளிருக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பெரம்பலூர் நகர மகளிர்கள் உற்சாகத்துடன் இனிப்புகளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர். பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைக்கும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைத்து வரும் விடியா திமுக அரசை கண்டித்து பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு பெரம்பலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் புஷ்பராஜ் மற்றும் பெரம்பலூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமராஜ் ஆகியோரின் ஏற்பாட்டில் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை தமிழ்செல்வன் தலைமையிலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளருமான மருதராஜா முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசின் திட்டங்களை கொள்ளையடித்து விடியா திமுக அரசு தனது குடும்பங்களுக்காக செலவழித்து வருவதாகவும் 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழலை நிறைவேற்றி உள்ளதாகவும், எனவே விடிய திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமைய நம் அனைவரும் பாடுபட வேண்டும் என பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை தமிழ்செல்வன் பேசினார். இந்நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் இதயம் டெல்லிங்கிற மாதிரி தமிழகத்தோட இதயம் நம்ம பெரம்பலூர். இந்த மக்களுக்கு நல்லாட்சி தந்து மக்களின் வாழ்வாதாரமே குறிக்கோளாக இதில் உள்ள இடர்பாடுகளை குறைபாடுகளை களைவதற்காகத்தான் ஸ்ரீவித் பாரத் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற புதிய பெயருடன் ஏற்படுத்தி அதிலே தில்லுமுள்ளுகள் அகற்றப்பட்ட ஸ்டாலின் அரசின் முகத்திலே கிழித்தெறியும் போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை போராட்டம். பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையான இளமையினா வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிலர் நீதிமன்றம் சென்று தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறுத்த முயற்சிப்பதாக தகவல் வந்ததை தொடர்ந்து முன்கூட்டியே செலுத்தப்பட்டதாக அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் 3 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மொழிப்போர் தியாகி சின்னசாமி நினைவு அரங்கத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் அவரது படத்திற்கு அமைச்சர் சிவசங்கர், சின்னசாமி மனைவி கமலம், மகள் திராவிட செல்வி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களிடம் பேசியபோது முதலமைச்சர் யாரையும் போட்டியாக கருதவில்லை, அனைவரையும் நண்பர்களாகவே கருதுகிறார். சிலர் நீதிமன்றம் சென்று தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி இந்த திட்டத்தை நிறுத்த முயற்சிப்பதாக தகவல் வந்தது. கடந்த 28 மாதங்களாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வரும் இந்த தொகை இடையில் நின்றுவிடக் கூடாது என்பதற்காகவே தற்பொழுது 3 மாத தொகையும் முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது. இது பயத்தால் செய்யப்பட்டதல்ல, மக்கள் நலனுக்காக எடுக்கப்பட்ட முன் எச்சரிக்கை நடவடிக்கை என கூறினார். பீகாரில் தேர்தல் வருவதற்கு முன்புதான் பிரதமர் மோடி திட்டங்களை அறிவித்தார். அதுதான் தேர்தலுக்காக செய்வது. ஆனால் திமுக அரசு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டத்தையே தொடர்கிறது என்று விளக்கமளித்தார். அதிமுக வெற்றி பெற்றால் மோடி ஆட்சி செய்வார் என்று திண்டுக்கல் சீனிவாசன் கூறியது அதிமுக ஏற்கனவே மாநில உரிமைகளை மத்திய அரசிடம் அடகு வைத்துவிட்டதை அவர்களே ஒப்புக்கொள்வது போல் உள்ளது என்று விமர்சித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள், யாரையும் நாங்கள் போட்டியாக கருதவில்லை, எல்லோரையும் நண்பர்களாகத்தான் கருதுகிறோம். எல்லாரையும் தாண்டி தான் இன்றைக்கு திராவிட மாடல் முதல்வருடைய செயல்பாடு மக்களிடத்தில் சென்று சேர்ந்திருக்கிறது, மக்கள் மனதிலே இடம் பிடித்திருக்கிறது.
மக்களுக்கான ஒரு முதல்வராக, மக்களுக்கான தலைவராக அவர் திகழ்கிறார். 5000 அறிவிப்பு என்பது தேர்தலுக்காக திமுக நடத்தும் நாடகம், மக்களிடத்தில் எடுபடாது, திமுகவின் பகல் கனவு பலிக்காது என ஜெயங்கொண்டத்தில் பாமக வழக்கறிஞர் பாலு தாக்கு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாமக சமூக நீதி பேரவை தலைவரும் வழக்கறிஞருமான பாலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், திடீரென மக்களுடைய வங்கி கணக்கில் ரூபாய் 5000 ஏற்றப்பட்டுள்ளதாக முதல்வர் அறிவித்துள்ளார். இது முழுக்க முழுக்க தோல்வி பயமே காரணம் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. தேர்தல் வந்துவிட்டதால் திமுக நடத்தும் நாடகத்தில் இதுவும் ஒன்று. மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுகவின் பகல் கனவு பலிக்காது. காரணம், 2,30,00,000 குடும்பங்களில் இன்று 1,30,00,000 குடும்பத்தினருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. 1 கோடி குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயை வழங்கவில்லை. தற்பொழுது திமுக அரசு வழங்குவதற்கு காரணம் தோல்வி பயமே. எப்படியாவது இந்த தேர்தலில் ஜெயித்து விட வேண்டும் என்று பகல் கனவு காண்கிறார்கள். அண்மையில் அதிமுக தேர்தல் முன்னோட்ட அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. அந்த அறிவிப்பு வெளிவந்த பிறகு தோல்வி பயத்தின் காரணமாக 5000 ரூபாயை திமுக தற்பொழுது வழங்கியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தண்ணீர் வரி, வீட்டு வரி, மின்சார வரி அனைத்தையும் ஏற்றி இருக்கிறார்கள். அனைத்து துறைகளிலும் வரியை ஏற்றிவிட்டு ரூபாய் 5000 அறிவிப்பு என்பது மக்களிடத்தில் எதுவும் ஈடு செய்ய முடியாது. தேர்தலுக்காக திமுக நடத்தும் நாடகத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பாக திமுக இந்த முறை தோல்வியை தழுவும். அதிமுகவின் ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்கவே திமுகவின் திடீர் அறிவிப்பு என்றார். திராவிட முன்னேற்ற கழக அரசு திடீரென்று எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவருடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாயை செலுத்தியிருப்பதாக அவர்கள் தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால் 2,30,00,000 குடும்பங்களில் இன்று 1,30,00,000 குடும்பத்திற்கு மட்டும்தான் இந்த நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட மயிலாடும்பாறை கிராமத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து தேனி கிழக்கு மாவட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகோடை MP ராமர் தலைமை தாங்கினார். கடமலை மயிலை ஒன்றிய செயலாளர்கள் செந்தட்டி காலை, ராமர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கடமலை மயிலை ஒன்றியத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு வேலை உறுதி திட்டத்தை முறையாக செயல்படுத்த வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் ஆவேசமாக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தேனி மாவட்ட தலைவர் ராஜபாண்டி, அமமுக தேனி மாவட்ட செயலாளர் காசிமாயன், தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் MP S முருகன் உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமானோர் உடன் இருந்தனர். பொதுச் செயலாளர் கூட்டணி கட்சி எங்கே கூட்டணிக்கோ வரவேற்று இந்த திமுக அரசை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில வந்து அமர்ந்த உடனே மக்களிடம் திமுகவின் பொய் வாக்குறுதிகள், தமிழ்நாட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5000 வழங்கியுள்ளதையொட்டி நன்றி தெரிவிக்கும் விதமாக பெலாக்குப்பம் ஊராட்சியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டிலுள்ள 1.31 கோடி இல்லத்தரசிகளுக்கு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 3000, மேலும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 என மொத்தமாக ரூபாய் 5000 வழங்கியுள்ளதை ஒட்டி நன்றி தெரிவிக்கும் விதமாக பெலாக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் பூங்கா பாக்யராஜ் அவர்கள் பெலாக்குப்பம் ஊராட்சியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். 1000 ரூபாய் இருக்குதுங்க. ஏதோ வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பையன் கொடுக்கலைன்னாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனா சொல்றாங்க. மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலா கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையா 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறார்.
இது வெறும் நிதி உதவி இல்லை, சமூகத்தில் பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை. திருக்கழுக்குன்றம் அரசு மருத்துவமனையில் நோயாளியை ஏற்ற வந்த ஆம்புலன்ஸில் இருந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளியை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு ஏற்றி செல்வதற்காக வந்த 108 ஆம்புலன்ஸ் மருத்துவமனையின் வளாகத்தில் வந்தபோது திடீரென ஆம்புலன்ஸில் இருந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து தீப்பற்றி எரிந்தது. இந்நிலையில் ஆம்புலன்ஸில் இருந்த ஓட்டுநர் மற்றும் செவிலியர் அதிவேகமாக ஆம்புலன்ஸை விட்டு வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த திருக்கழுக்குன்றம் தீயணைப்பு துறையினர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த ஆம்புலன்ஸை தண்ணீர் பீச்சி அடித்து அணைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த உள் நோயாளிகளை உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் அப்புறப்படுத்தி மாற்று மருத்துவமனைக்கு துரிதமாக கொண்டு சென்றனர். இதனால் மருத்துவமனையில் உயிர் சேதம் ஏதுமின்றி தவிர்க்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு கலைக் கல்லூரிகளில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களின் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு கலைக் கல்லூரிகளில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களின் பணி நிரந்தரம் உட்பட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்ற நியாயமான போராட்டத்தை ஏற்று அரசு உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கூடலூர் அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற்ற போராட்டத்தின் ஒரு பகுதியாக போராடக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களை வாழ்த்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட செயலாளர் ரவிக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு உறுப்பினர் வர்கீஸ், கூடலூர் ஏரியா செயலாளர் சுரேஷ், மாவட்ட குழு உறுப்பினர் யோகசசி, பந்தலூர் ஏரியா கமிட்டி உறுப்பினர்கள் சுந்தர்ராஜ், சுபைர், சுலைமான், டிஒய்எஃப்ஐ மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் ரெஜிதா, டிஒய்எஃப்ஐ பந்தலூர் ஏரியா செயலாளர் பெரியார் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புரட்சி கலந்த வாழ்த்துக்களை சொல்வதற்கு முறுக்கவில்லை. உரிமைக்காக போராடுவது முடக்கமாகாது. உரிமைக்காக போராடுவது என்பது கடமை. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் உள்ள மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் உள்ள மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினை சீர்குலைத்து ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்படும் மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலம் கழக செயலாளர்கள் சேகரன் மற்றும் விஜயன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மயிலம் கிழக்கு மற்றும் மேற்கு, இதற்கு உட்பட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் திண்டிவனம் அடுத்த சாரம் ஊராட்சியில் உள்ள ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே ஒலக்கூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் பன்னீர் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஒன்றிய அதிமுக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். 150 நாளாக குறிப்பிட்ட வாக்குறுதி என்னாச்சு? ஸ்டாலின் அரசு வெறுப்பேற்றியாச்சு. இத்திட்டம் பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? விரிவுபடுத்துவோம் என்று சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு? கண்டிக்கின்றோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத முதலமைச்சர் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். போராட்டம். இங்கே கூடியிருக்கும் கூட்டணி கட்சி அனைத்து நிர்வாகிகளையும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை குறிக்கோளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு
வருகின்ற சட்டமன்ற தேர்தல் திருநீர்மலை அருகே மஜித் ஜும்ஹா பள்ளிவாசல் என 7 பள்ளிவாசலுக்கு அனைத்து இஸ்லாமிய மக்கள் சார்பில் அடக்கஸ்தலம் வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வலியுறுத்தி பள்ளிவாசல் செயலாளர் முகமது முத்தலிப் செய்தியாளர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார். சென்னை அடுத்த திருநீர்மலை அருகே மஜித் ஹூமா மசூதி கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது. இந்த மசூதியில் வெளி மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் திருநீர்மலை, திருமுடிவாக்கம், மேத்தா நகர், மணிகண்ட நகர், சீட்கோ உள்ளிட்ட பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இந்நிலையில் தற்பொழுது உள்ள இஸ்லாமியர்களுக்கான அடக்கஸ்தலம் இடவசதி இல்லாத காரணத்தால் 7 மசூதிக்கும் சேர்ந்தவாறு அடக்கஸ்தலம் வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கையை முன்வைத்தார் மஜித் ஹூமா பள்ளிவாசல் செயலாளர் முகமது முத்தலிபு. பின்னர் செய்தியாளர்களிடம் பள்ளிவாசல் செயலாளர் முகமது முத்தலிபு பேசுகையில், இந்த பகுதியில் அடக்கஸ்தலம் இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறோம் எனவும், இங்கு உள்ள சர்வே எண் 306 160 சென்ட் இடத்தில் 60 சென்ட் இடம் வழங்க வேண்டும் எனவும், இதுகுறித்து முதலமைச்சர் தனி பிரிவுக்கு மனு அளித்துள்ளதாகவும், திமுக கூட்டணியில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பேசினார். நான் பேசுகிறேன். இந்த பள்ளிவாசல் 2014 துவங்கியிருக்கு. துவங்கி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு மயானங்கிற கபரஸ்தான் இடம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். இந்த சிரமத்தை போக்கும் வகையில் நான் தமிழக முதலமைச்சருக்கும் கோரிக்கை வச்சோம். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5000 வழங்கியதை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். சென்னை அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்கியதை கொண்டாடும் வகையில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க குரோம்பேட்டை, காமராஜர் நகர், கண்ணபிரான் தெரு, பேருந்து நிலையம், கேம்பஸ் காலனி ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களை பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை ஆகியோர் பொதுமக்களை நேரில் சென்று இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் தெற்கு பகுதி செயலாளர் பெர்னர், மாமன்ற உறுப்பினர் லதா சிவகுமார், ரேணுகா தேவி, பரமசிவம், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜானகி ராமன் உட்பட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து பொதுமக்கள் பேசுகையில், ஸ்டாலின் ஐயா அவர்கள் மகளிர் உரிமை தொகை 5000 வழங்கியது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும், ஏற்கனவே வழங்கிய 1000 ரூபாய் தொகையானது சிலிண்டர் வாங்கவும், ரேஷன் பொருட்கள் வாங்கவும் உதவியாக இருந்தது. ஸ்டாலின் ஐயா அவர்கள் 5000 ரூபாய் வங்கி கணக்கில் போடப்பட்டது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என தெரிவித்தனர். இன்னைக்கு நம்ம ஏரியா பகுதியில் இவ்வளோ பேர் மகிழ்ச்சியாக இருக்காங்க. காரணம் நம்ம முதலமைச்சர் தான். 2000 கொடுத்துருக்காரு, 5000 கொடுத்துருக்காரு. அந்த 5000மும் எங்களுக்கு உதவியாக தான் இருக்குது. எங்கள் ஓட்டு எங்கள் அண்ணன் உதயசூரியனுக்கு தான். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சர்வதேச எலிவேட்டர்கள், எக்ஸலேட்டர்கள் கண்காட்சி தொழில் வல்லுநர்களுக்கான வினாடி வினா நடைபெற்றது. சென்னை அடுத்த நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சர்வதேச அளவிலான எலிவேட்டர், எக்ஸலேட்டர் கண்காட்சி ஐசி வெண்டர்ஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக தமிழ்நாடு அரசின் தலைமை மின் ஆய்வாளர் ராமகிருஷ்ணன், MEP வடிவமைப்பு LNT கட்டுமான தலைவர் R பாலகிருஷ்ணன், EECMAI தலைவர் சூரஜ் தோடிமரத், விட்டூர் குழுமத்தின் ஆசிய பசிபிக் தலைவர் ரேவ்ராய், இயக்குனர் ரவிசங்கர், தாண்டவன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். கருத்தரங்கில் முன்னணி தொழில் வல்லுநர்கள், ஆலோசகர்கள், உற்பத்தியாளர்கள் மற்றும் நிபுணர்கள் ஒன்றிணைந்து இந்தியாவில் வளர்ந்து வரும் போக்குகள், பாதுகாப்பு, தரநிலைகள், இணக்கங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் லிஃப்ட், எக்ஸலேட்டர் துறையின் எதிர்காலம் குறித்து விவாதிக்கப்பட்டது. கண்காட்சியில் தொழிலதிபர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். So this is about the process of the transparent. So you will see this is the research. Large thickness transparent wood, then flexible. During primary, we have used this machine. Large sheet transparent wood. This in the IC quiz and symposium 2026
சென்னை ட்ரேட் சென்டரில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஐ வாஸ் இன்வைட்டட் as the சீஃப் கெஸ்ட் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி குவிஸ் வந்து will create the awareness so that it will take a interest to learn this kind of course. The fast phase and this industry requires such sort of program. விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் உலக புகழ்பெற்ற பழமையான அருள்மிகு ஸ்ரீ விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக நூற்றாண்டு மண்டபத்தில் உள்ள அருள்மிகு நந்தி பகவானுக்கு சுமார் 500 லிட்டர் பால், தயிர், தேன், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்பு நந்தி பகவானுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் விருதாச்சலம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் தர்ணா போராட்டம் மாவட்ட தலைவர் காமராஜர் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சண்முகம் அனைவரையும் வரவேற்றார். மேலும் இதில் நிர்வாகிகள் மேரி, வினோதினி, விரிஷ்பதாஸ், மரிய அந்தோனி, வீரராகவன், தியாகராஜன், ராமமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இறுதியாக மாவட்ட பொருளாளர் மரியதாஸ் நன்றி கூறினார். ஒரு கோரிக்கை இது நாங்கள் மருத்துவப்படி மருத்துவமனையிலே முதியோர்கள் கட்டாயம் முழுவதுமாக அரசாங்கம் ஏற்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. இது நாங்கள் நெஞ்சிலே ஏந்திய வேந்தர்களே, வீழ்ந்து மறைந்த வீரர்களே, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம். நீங்கள் ஏந்திய பொற்கொடியை தாழவிடும், தாழவிடும். நீங்கள் ஏற்றிய தீபத்தை அணைய